அண்மை செய்தி. ஜக்கி வாசுதேவின் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டதால் அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக அப்பல்லோ மருத்துவமனை தெரிவித்திருக்கிறது. 2 இடங்களில் ஏற்பட்டிருந்த இரத்த கசிவு குறித்து எம்ஆர்ஐ ஸ்கேனிங்கில் தெரியவந்ததாகவும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். மார்ச் 17ஆம் தேதி ஜக்கி வாசுதேவுக்கு உடல்நிலை மோசமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவருக்கு தற்போது அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அப்பல்லோ மருத்துவமனை மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அறுவை சிகிச்சைக்கு பிறகாக ஜக்கி வாசுதேவின் உடல்நிலை வேகமாக மேம்பட்டு வருவதாகவும் அப்பல்லோ மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். வெண்டிலேட்டர் கருவி அகற்றப்பட்டு ஜக்கி வாசுதேவ் நன்றாக தற்போது பேச துவங்கியிருப்பதாகவும் அப்பல்லோ மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். கோவையில் அமைந்துள்ள ஈசா யோகா மையத்தினுடைய தலைவரும் ஈசா அறக்கட்டளையினுடைய நிறுவனமான சத்குரு ஜக்கி வாசுதேவ் இவர் டெல்லியில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில ஒரு அனுமதிக்கப்பட்டு இவருக்கு மூளையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அவருடைய இணையதளங்கள் மூலமாகவும் ஈசா மூலமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக டெல்லி அப்பல்லோ மருத்துவமனையினுடைய நரம்பியல் நிபுணர் டாக்டர் வினித் சூரியும் ஜக்கி வாசுதேவுக்கு செய்யப்பட்டிருக்கூடிய அந்த மூளை அறுவை சிகிச்சை குறித்த விளக்கத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். அவருக்கு சமீப காலமாக இது தொடர்பான ஒரு பாதிப்பு இருந்ததாகவும் அதற்காக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று அவருக்கு அறிவுறுத்தப்பட்டு அதன் அடிப்படையில அவர் இந்த டெல்லி அப்பல்லோ மருத்துவமனைக்கு வரவழைக்கப்பட்டு அவருக்கு அந்த சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தற்பொழுது அவர் குணமடைந்து வருவதாக மருத்துவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். மூளையினுடைய 2 இடங்கள்ல அவருக்கு இரத்த கசிவு ஏற்பட்டதாகவும் அதில் தெரிவித்திருக்கிறார்கள். ஜக்கி வாசுதேவுடைய மூளையில இரத்த கசிவு ஏற்பட்டதால் இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது எனவும் அந்த மருத்துவர் தெரிவித்திருக்கிறார். 2 இடங்களில் ஏற்பட்டிருந்த இரத்த கசிவு குறித்து எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்ததுல அது தெரிய வந்திருக்கிறது என்றும் அப்பல்லோ மருத்துவமனையினுடைய அந்த நரம்பியல் துறை மருத்துவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த 17ஆம் தேதி ஜக்கி வாசுதேவ் உடல்நிலை அவருக்கு பாதிக்கப்பட்டு மோசமடைந்து அவர் அப்பல்லோ மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டதாகவும் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் அளவில் மூளையில் வீக்கம் இருந்ததாகவும் இது அந்த சிடி ஸ்கேனில் தெரிய வந்ததாகவும் இந்த மருத்துவர் குறிப்பிட்டிருக்கிறார். மிக சிக்கலான இந்த அறுவை சிகிச்சை பிறகுதான் மேற்கொள்ளப்பட்டது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மார்ச் 17ஆம் தேதியே ஜக்கி வாசுதேவுக்கு அவசர மூளை அறுவை சிகிச்சை என்பது மிக சிக்கலான இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது என்றும் பிறகு அறுவை சிகிச்சைக்கு பின் தற்பொழுது ஜக்கி வாசுதேவனுடைய உடல்நிலை வேகமாக மேம்பட்டு வருகிறது என்று அப்பல்லோ மருத்துவர் தெரிவித்திருக்கிறார். வெண்டிலேட்டர் கருவி அகற்றப்பட்டு தற்பொழுது ஜக்கி வாசுதேவ் நன்றாக பேச துவங்கியிருக்கிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த அறுவை சிகிச்சை தொடங்கிய பொழுதும் அதற்கு முன்பு இருந்த நிலையிலும் இருந்ததை விட தற்பொழுது அவர் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. வெண்டிலேட்டர் சிகிச்சையில் அவர் மேற்கொள்ளக்கூடிய வகையில வெண்டிலேட்டர் கருவி மூலம் அவருக்கு சுவாசம் கொடுக்கக்கூடிய வகையில அவர் தொடர்ந்து மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல மருத்துவர்கள் கூறுவதன்படி எதிர்பார்த்ததை விட தற்பொழுது நன்றாக அவருடைய உடல்நிலை குணமடைந்து இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவருக்கு மருத்துவ கண்காணிப்பில் அவர் இருந்து வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.